ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ பந்தா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் பார்க்கலாம். இப்போ கோதுமை மாவும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஆயிலும் கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி வச்சிடணும், மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் பூரி சுடணும். 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். அப்படியே நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு ஒரு அளவாக பூரிக்கு மாதிரி அளவளவாக ஒரு குட்டியாக ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்து வச்சு குட்டி குட்டியாக எடுத்து வைக்கணும். ரொம்ப பெருசாக போட்டோம்னா நிறைய எண்ணெய் ஊற்றணும். அதனால நான் குட்டி குட்டியாக எடுக்கிறேன். ஒரு பூரிக்கு 2 பூரியே சாப்பிட்டாலும் பரவாயில்ல. அதனால தான் நான் குட்டி குட்டியாக எடுத்து வச்சு தேய்க்கிறேன். எண்ணெய் கம்மியாக ஊற்றினா போதும். இப்போ மசால் ரெடி பண்ணிக்கலாம். பூரி மசாலு. அதுக்கு கொஞ்சம் வெளிச்செண்ணெய் ஊற்றியிருக்கேன். வெளிச்செண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கணும். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் வெடிக்கட்டும். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் தான் நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். குண்டு மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த பூரி மசால் நம்ம அவசரத்துக்கு செய்கிற மசாலு. குருமா வேறு, இந்த மசால் வேறு. கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா வதங்கிக்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்க நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை மசிச்சு உள்ளே போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நான் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். இன்னும் 2 கிழங்கு இருந்துச்சு, அதையும் மசிச்சு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா கொதிச்சு வரும். இது மசாலுங்கிறனால சீக்கிரமே கெட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி கொதித்ததையும்
இறக்கறக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கடல மாவு கொஞ்சம் கலக்கி ஊற்றிக்கணும், கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடைக்கிறதுக்காக. இப்போ குருமா கொஞ்சம் திக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹோட்டல்லாம் இப்படி தான் பூரி மசால் செய்வாங்க, கொஞ்சம் கெட்டியாக செய்வாங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். அதுக்கு தான் இந்த கடல மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறது. நான் கடல மாவுக்கு பதிலாக இந்த பொட்டுக்கடலையை பொடிச்சு அதை கரைச்சி ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நீ போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. கடல மாவு ஊற்றி இருக்கிறனால கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். கொஞ்சம் கிளறி விட்டுட்ருக்கணும். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததையும் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எனக்கு உப்பு பத்தலை, அதனால் மறுபடியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். வெங்காயம் வணங்கும் போது போட்டேன், இப்போ கொஞ்சம் பத்தாதனால மறுபடியும் போட்டிருக்கேன். இது திக்கானது போதும். இனி பூரி சுட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, பூரி சுட்டுக்கலாம். அவசரத்துக்கு இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி மசால் செஞ்சு பூரி சுட்டுக்கலாம் தான், சூப்பராக இருக்கும். பந்தாக பூரி சுட்டாச்சு. சுட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சுடுறதுக்காகத்தான் நான் குட்டி குட்டி பூரியாக தேய்ச்சி போட்டிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். பூரி சுட்டாச்சு, இப்போ எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பூரி எடுத்து வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக தான் இருக்குது, அதனால் 4-5 பூரி சாப்பிட்டா தான் வயிறு நிறையும். மசாலா ஊற்றிக்கலாம். ஆஃப் பண்ணி பூரி சுடுறக்குள்ளே எவ்வளோ திக்காயிடுச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டாக இருக்குது பூரி, நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.